அதே டீ தானே, அதை டிஃப்ரெண்டா பேக்கேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஹை குவாலிட்டி அண்ட் அட் அஃபோர்டபுள் பிரைசஸ் இவங்க டீ இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரோவர்ட் கிட். ரொம்ப அதிகமா பேச மாட்டேன். இட்ஸ் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட் ஸ்கூல். அப்படியே போயிட்டு இருந்த லைஃப். அண்ட் தென் ஐ காட் குட் மார்க்ஸ் இன் 12th. ஒரு 6 மாசத்துல ரியலைஸ் பண்ண தட் ஐ எம் நாட் ஃபிட்டிங் இன் திஸ் ஜாப். ஒரு இந்த வேலையில என்னால ஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிற. இதுக்காக வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். It all depends on your personal interest, and all of us have purpose in life. இல்லையா? We have a reason for being. அதாவது business is not just about making money. Business is about creating wealth for yourself and for others, and also creating jobs. You might have a dream, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், பட் ஆனா உங்களால வேலையை விட முடியாத ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எல்லாம். அதை பிரேக் பண்ணி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய லேர்னிங். அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்னா என்ன? இன்னைக்கு பேங்க்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் லோன். காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமே கிடையாது. பிசினஸ் மாடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ண போறீங்க, யாருக்கு அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை விற்க போறீங்க, என்ன பிரைஸ் பாயிண்ட்ல விற்க போறீங்க, அந்த பிரைஸ் பாயிண்ட்ல விற்கும் போது கஸ்டமர் வாங்குவாங்களா? வெரி சிம்பிள். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயம் அடுத்த 5 வருஷத்துல ட்ரெண்டிங்கா இருக்கணும், பீக்ல இருக்கணும். எப்பவுமே we should always be ahead of time, little ahead of time. ரொம்ப ahead of time இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால அடுத்து ஆரம்பிக்கிற பிசினஸ் யூனிக்கா இருக்கணும், ஸ்கேலபிளா இருக்கணும், அண்ட் இருக்கிற மாடல்ஸ், எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் டிஃபர் ஆகணும், அப்படிங்கிற லீனா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற லேர்னிங் எல்லாம் இருக்கு. ஸோ where you are now at Chaikanth. So இப்படி ஆரம்பிச்சீங்க, பட் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க நீங்க? How much are you handling in terms of employees and in terms of money? Okay, so ஆரம்பிச்ச டைம் it was in a different model. Okay, retail outlet ஆரம்பிச்சோம், plus we were doing corporate delivery. So small and mid-sized offices we used to go supply tea and coffee to offices மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் பண்ற மாதிரி. அதுல அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. we also wanted to organize that particular segment. அதுல ஏன்னா டீ டைமுக்கு போகாது, ஆஃபீஸர்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா ஒரு குவாலிட்டியில இருக்காது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கும்போது அந்த மாடல்ல தான் ஆரம்பிச்சோம். அண்ட் செகண்ட், தேர்ட் அவுட்லெட் எல்லாமே அந்த மாடல்ஸ்ல தான் we really scaled that. இதுல என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, we were unable to scale that model to multiple outlets because corporatesல பேமெண்ட் சைக்கிள் வாஸ் ஹியூஜ். ரொம்ப அதிகமா இருந்துச்சு பேமெண்ட் சைக்கிள். பேமெண்ட் டைம், the time to make payment was really long. அதுக்கப்புறம் margins were very thin with respect to corporates. So இதெல்லாம் ஒரு சேலஞ்சா இருக்கும்போது again I went bankrupt னு சொல்லணும். So almost I invested 20-25 lakh in the first 1.5 years. திரும்பவும் ஒரு பேங்க்ல 10,000 ரூபாய் தான் இருந்துச்சு. I remember December 28th, sometime in 2018, I believe. Like 2017, yeah. அந்த டைம்ல எகைன் இந்த மாதிரி ஒரு சிமிலர் சிச்சுவேஷன். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? ஆரம்பிச்சோம், பட் இது ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு. திரும்ப வேலைக்கு போறதா இல்ல இதை பவுன்ஸ் பேக் பண்ணி ஆரம்பிக்கிறதா? So I decided we should bounce back. ஏன்னா fail fast, learn fastங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி I eventually learned all of these things. நிறைய மாடல்ஸ் ட்ரை பண்ணி ஓகே இந்த மாடல் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தேன். So I didn't have money, so but I had the strong execution capability. Co-founder கிடையாது, டீம் கிடையாது. I had to bring everybody on board. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, if you're an entrepreneur, you need to be a good storyteller. நல்ல ஸ்டோரி சொல்ல தெரிஞ்சிச்சு. If you can make people convince your story. Okay, so ஒரு entrepreneurship ஜர்னில நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிசினஸ் எப்படி போகுங்கிறது உங்களோட கோலை நீங்க மத்தவங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும். ஓகே, இதுதான் என்னோட கோல், இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள நீங்க புகுத்தணும். புகுத்தல அப்படின்னா அந்த ட்ரீமை நீங்க செல் பண்ணல, அந்த விஷனை நீங்க செல் பண்ணல அப்படின்னா people will not believe in that idea. The founder, you will have belief. பட் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களோ இல்ல ஒரு co-founder வரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ you need to sell that idea. Okay, even for an investor. Okay, I pitched my story to prospective investors. I pitched my story to prospective co-founder team. I got everybody in.
I got commitment for the next 10 stores. Or investor, individual investors and so on. So it is not a typical equity investment, but over a store, there will be an investor for the store. I will do a revenue share for them. ஒரு புது மாடலை கிரியேட் பண்ண equity dilute ஆகாது, franchising first initially கொடுக்க முடியாது. So we decided to launch using that model. So அதுல இருந்து the next 2 years we launched about 16 outlets in 24 months time. So I think we still have a long way to go, but then bouncing back from zero is something that it's all because of the conviction you got, and the idea and the conviction, and you know, and it's all about the team that we had. Nalla team irundadnala we were able to execute and then bounce back from that. So that's where we are here, 16 outlets, partly in tech park and partly public outlets. Okay, got it. And evlo employees irukanga ipodikku? There are about 72 people with us. 72 people. Okay. So I just wanted to quickly make a comparison. 40 lakhs in debt irundhathu. So today in revenue or today in profits, can you give a number? See, today we have franchised to we don't have own stores now. So eventually we wanted to get into a franchise model. Because our own stores, 50% own stores irundhuchu. Own store இருக்கும்போது there is a conflict. Okay, நம்ம own store நல்லா பாப்போமா இல்ல வந்து franchise store நல்லா பாப்போமா? End of the day, நம்ம own store, we have investors, we are answerable for our investors. So அந்த ரீசன்காக own store இருக்கிற concentration அதிகமாச்சு. Okay, so we didn't think like that, but then ultimately team was driving towards more of own outlets. Support system create பண்றதாகட்டும், systems create பண்றதாகட்டும், it was more pertinent, focused on own outlets. So that's when we decided that we wanted to either franchise completely or do own stores. But we wanted to franchise this model, adanaala we are completely franchising this model. So adanaala revenue is not booked in our company books. Yeah. Okay, got it. Okay, and let's discuss few things about tea economics அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கார்பரேட்டுக்கு வந்து நான் ஒரு கப் டீ போடும்போது அந்த இடத்துல மார்ஜின் எனக்கு இட் வாஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியுமா? ஒரு கப் டீ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், அண்ட் தென் அதுல எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் எடுப்பீங்க, அண்ட் தென் அதுல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி, ஸ்பேஸ்க்கு ரெண்ட், இதெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபார் அ கார்பரேட் அண்ட் ஆல்சோ ஃபார் அ யூசர் ரெண்டா பிரிச்சு சொல்ல முடியுமா? Okay, so it is a very elaborative thing. I am not be able to cover it in the session, but let me give some pointers here and there, okay, so that people can understand. So tea business is all about volumes. நம்ம வந்து it is a 15 rupee, 20 rupee, 10 rupee product. So இதுல வந்து நம்ம ஒரு லொகேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, let's say you are paying ஒரு 30,000 rent நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, you should be able to make 3 lakh in sale, 2.5 to 3 lakh per month in sale. Okay. அந்த வால்யூம் பண்ணா மட்டும்தான் you will get into profits. Per cup you can consider food cost between 20 to 40%, depending on the model. நீங்க 20 ரூபாய்க்கு டீ விக்கிறீங்கன்னா your food cost will be 20%. நீங்க 15 rupeesக்கு செல் பண்றீங்கன்னா 30 to 35% வரும். So அந்த மாதிரி again it all depends on the varieties that you give. ஒரு variety 10 rupeesல launch பண்ணலாம், இன்னொரு variety 15 rupees போடலாம், இன்னொரு variety வந்து 18 rupees போடலாம். So average food cost should be less than 40%. Manpower ideally 20%, rental percentage வந்து 15% கீழ இருக்கும். So இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா you should be able to make a profit of between 20 to 30%. கரெக்டான லொகேஷன், கரெக்டான வால்யூம், கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்றீங்க, குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா you should definitely be able to make this money. Okay, got it. So இப்போ வந்து like other players in the market irukanga illaya, like you are into franchising model, there are other people who are learning it as a startup. So like chai kings irukku, and then even Bangalore based nariya chai based startups irukku. So avungalukkum ungalukkum enna differentiator irukku? அந்த கடைக்கு போகாம உங்க கடைக்கு ஏன் ஒருத்தவங்க வரணும்? Okay, so with respect to USP ன்னு சொல்லுவேன், நான் unique selling proposition சொல்லுவேன். We are the first tea brand to offer. We are the first live tea brand. அதாவது a lot of brands in the market, what they do is they prepare tea and keep it inside an insulator, ஒரு பாய்லர்ல ஊத்தி வச்சிருவாங்க, அதுல இருந்து குடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். We don't do that. Only during peak times, ரொம்ப ரஷ்ஷா இருக்க டைம்ல ஏதாவது ஒரு வெரைட்டி போட்டு வச்சு அப்போ half an hourல டிஸ்பென்ஸ் பண்ணிடுவோம். What we do is we do most of the tea live.
we have found a shortcut method where you can make any tea in less than a minute. That we actually, I train that methodology to my members now. I run a community for teapreneurs, so I educate that method to them. So that is one. And the next is, we are the only brand to offer 3 sweetener options. Now that they are offering, sila competitors kuda offer pandranga, but we are the first brand to do that without any additional cost. You know, or tea kudikum bodhu, you can opt for either regular sugar, cane sugar, or honey. Okay, and we were focusing more on native varieties. That is karupatti tea or flavor irukku, kapuravalli tea or flavor irukku. So these are all focused on native flavors, right? And when it comes to the brand, a lot of differentiation with respect to the brand, right? The colors that we have, the kind of ambience that we set, a lot of difference with respect to our competitors. So these are all some 4 to 5 points that I can mention. Okay, nice. So ipo considering Chaikanth where it is now, idhula irundha next 5 years ku enna road map plan pannirkeenga? We're looking at 100 outlets in the next 3 years. So that's a roadmap. We are planning to go pan India. Okay. So that's the roadmap. Yeah. Okay, got it. And you're also involved in mentoring people about starting a tea business. Adha patti oru sila vaarthaigal solla mudiyuma? Yeah. So it started during last year lockdown. Pandemic one the time la I was idle. I didn't know what to do. Ipume ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு நாள் 2 நாள் ஐடலா இருக்கிறது ஓகே, பட் 3-4 daysக்கு அப்புறம் it was really hard to be idle. Okay, so I was running a training company. So எனக்கு ட்ரைனிங் ஒரு மாடியூல் ஸ்ட்ரக்சர் பண்றதோ இல்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறதோ ட்ரைனிங் டெலிவரியோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. But I thought, why don't we educate people on starting food business? And when I started, I know a lot of entrepreneurs, but not in a similar space, a similar model that I'm trying to start. So adukku or structured ஒரு template இருக்கு, ஒரு structured ஒரு framework இருக்கு அப்படினா you can avoid a lot of mistakes. ஏன்னா நான் ஆரம்பிச்ச டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா the first few years there used to be a lot of people who come and meet me. Okay, ஆரம்பிச்சிருவாங்க, தப்பான லொகேஷன்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 30 lakhs 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க பிசினஸ்ல, ஷட் டவுன் பண்ண முடியாது, பண்ண தப்பையே பண்ணிட்டு இருப்பாங்க, மெனுவை ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க, லொகேஷன் தப்பா இருக்கும், ரெண்டல் அதிகமா இருக்கும், அந்த இடத்துல எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகாது, ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்காது, there might be manpower issue. So இந்த மாதிரி multiple problems இருக்கும். So people think that they know food business, but the fact is that they know food but not food business. ஃபுட்டை பத்தி தெரியும். ஓகே, இப்போ பிரியாணி பண்றது எப்படின்னு வீட்டுல நல்லா பிரியாணி பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கமர்ஷியலா பண்ணாலும் கரெக்டா பண்ணிட முடியுங்கிறது கிடையாது. There are a lot of nuances that is involved. So இந்த ஒரு லேர்னிங் இருந்ததுனால there used to be a lot of people who come and met me. I helped a lot of people. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நானே வந்து டீ பவுடர், நாங்க யூஸ் பண்ற டீ பவுடர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இதுல இருந்து லேர்னிங் எடுத்துக்கங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். So I don't think anybody is competitor. Okay, I believe they're all co-opetitors. So together we need to coexist. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த செக்டாரை grow பண்ணணும் அப்படிங்கிற belief தான். I don't believe in something called secret. People say, okay, நீ சீக்ரெட்டை சொல்ற, முக்கியமான விஷயம் இது வந்து நீங்க வந்து I would have invested a lot of money, a lot of time, a lot of effort in getting things right. But அவங்களும் அதே மாதிரி ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லையா? ஒருத்தர் பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு 20% லேர்னிங் இருக்கும், இல்ல 10% லேர்னிங் இருக்குனாலும் அந்த 10% லேர்னிங் கேன் சேவ் a lot of money and time in your business. Okay, so அந்த ஐடியால தான் I started this community, and then I focused on tea outlets, modern tea outlets, because a lot of demand and this sector needs to go through a transformation like salons did 15-20 years back. Okay. Especially when people are focusing on safety, hygiene, consistency in the மாதிரி. அதுல ஆரம்பிச்சதுதான். Now there are about close to 3,000 people in the community. A lot of people have started tea outlets globally. Muscat, Malaysia, Sri Lanka அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, and pan India, Bangalore, Hyderabad, a lot of tier 2, tier 3 towns, Barely, Kolkata, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. So people really laughed at it in the beginning. Okay, when I said I am going to help people start tea outlet அப்படிங்கும்போது நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க, நிறைய பேர்
mocked at me, said it is not even possible. But today it is happening. Digitally, I'm sitting in one place and I'm able to virtually impact a lot of people worldwide. And that gives me a lot of satisfaction. And நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி ஆர் நம்ம பண்ற வேலை வந்து இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ that's how it started. So I run a 5-day workshop right now, and subsequently we have other levels of memberships available. Yeah. Okay, got it. Nice, Suresh. Next on the lightning round போலாம். இன்னைக்கு நீங்க வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறது காரணமா இருக்கிற அந்த one person யார்? Come again, please. இன்னைக்கு நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த one person யார்? Okay, ஒருத்தரும் சொல்ல முடியாது, மூணு பேர் சொல்லலாம். Okay, I have a long way to go. I don't take it as a successங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இனி நிறைய வேலை இருக்கு. பட் இன்னைக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன், ஒரு பெட்டரான சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னா I should thank 3 people in my life. My mom, அவங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா right from bringing up, giving a lot of values and making sure that நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம் கொடுத்ததெல்லாம் அம்மா. நெக்ஸ்ட் அப்பா கண்டிப்பா. ஸோ அண்ட் அகெயின் வேல்யூ சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும். முக்கியமா பிசினஸ்ல நான் ஃபாலோ பண்ற நிறைய பிரின்சிபல்ஸ் ஐ காட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா மை எக்ஸிஸ்டன்ஸ் as an entrepreneur would have been a big question. ஸோ அவங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம I cannot keep doing it. Okay, so these 3 people are definitely other pillars, I would say. Yeah. Okay, nice. And வந்து உங்களை நீங்க ஆர்கனைஸ்டா வச்சுக்க நீங்க யூஸ் பண்ற ரிசோர்சஸ் ஏதாவது இருக்கா? லைக் ஆன்லைன் ரிசோர்சஸ் ஆர் இல்ல டைரி வச்சு ஸ்ட்ரைக் பண்ணி தான் நான் இது பண்ணுவேன், ட்ராக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்? So I don't follow diary, but mostly I have a to-do list which I put in the notepad and desktop la or laptop la. Every day I used to take up the ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல to-do போட்டு இன்னைக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி இருக்கு, என்னென்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பண்ண போறோம், செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 1 hour என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் I used to follow it up. And I also follow whiteboard thing. So அந்த வீக்கான டார்கெட்ஸ், அந்த வீக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே whiteboard இருக்கும், which is right in front of me. So நான் எப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், சப்கான்சியஸ்லி you will have that thinking. அது உள்ள போயிட்டே இருக்கும், அதுக்கான வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அதனால diary yes, but to-do on whiteboard is something that I really follow. Okay, nice. And நீங்க வந்து நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சஜஸ்ட் பண்ற ஏதாவது புக்ஸ்? Okay, so I have 3 books to suggest when it comes to autobiographies. Dream with your eyes open அப்படிங்கிற ஒரு புக் வந்து my favorite. It was on this VTV ஓட ஃபவுண்டரோட ஆட்டோபயோகிராஃபி. And then the Z Factor அப்படிங்கிற ஒரு புக். So Z Network, the founder Subhash Chandra, அவரோட autobiography. And then the third one is Simply Fly, an extraordinary book by Captain Gopinath, அவரோட book Aradecon. அது சூரரை போட்டுன்னு படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த book. So these 3 are the most favorite autobiographies, I would say. Okay, nice. And இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க கான்ட்ரிபியூட் செஞ்ச உங்களுடைய ஒரு பர்சனல் ஹாபிட்டோ இல்ல டிசிப்ளினோ ஏதாவது? Personal habit or discipline is I don't react much. I'm a very calm person. நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் குயிக்கா ரியாக்ட் பண்ண மாட்டேன். I think always before taking a decision. ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பேன். I don't regret for the decision that I make. So decision making is something that I would say, but still I need to improve. And I don't react. எந்த விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். I calmly think and then take decisions. Yeah. Okay, got it. And then finally, the கேட்டுட்டு இருக்கிற aspiring entrepreneurs ஒரு சின்ன piece of advice and then we can say goodbye. Okay, so advice ன்னு சொல்ல முடியாது. As I already told you, I have a long way to go, but then நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில learnings can be helpful for a lot of people. இந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாலே சொன்ன மாதிரி பி கிளியர் அபவுட் யுவர் பிசினஸ் மாடல். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, யாருக்கு அந்த ப்ராடக்ட் விற்க போறீங்க, என்ன பிரைஸ் பாயிண்ட்ல விற்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு பிசினஸ்ல போடுறதுக்கு முன்னால அந்த பிசினஸ வேலிடேட் பண்ணுங்க, லீனா வேலிடேட் பண்ணுங்க. நிறைய பணம் போடாம லீனா வேலிடேட் பண்ணுங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு.
அந்த மாதிரி வேலிடேட் பண்ணிட்டு ஓகே இப்ப வந்து எனக்கு இவ்வளவு பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதுல இருந்து நான் பணம் போட்டாலும் என்னால பணத்தை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ குட் மென்டர் இன் லைஃப். ஸோ நல்ல மென்டார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய தப்பு பண்றதை அவாய்ட் பண்ண முடியும். மென்டார் வந்து டீச்சர் கிடையாது. ஸோ இதுதான் பண்ணணும்னு எந்த மென்டாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ they will tell you, they will show the direction. You will itself take the direction. பட் உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கான ஸ்பார்க் வந்து உங்க மென்டார்ல இருந்து கிடைக்கும். நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, நிறைய பிசினஸ் பண்றவங்களோட பேசுங்க. ஸோ தட் யூ கெட் எக்ஸ்போஷர், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் நிறைய இருக்கும். அண்ட் கீப் லேர்னிங், கீப் ரீடிங் a lot of books. நிறைய டிஜிட்டல் மேகசைன்ஸ் கூட இன்னைக்கு வந்துருச்சு. புக்கு படிக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா ஆடியோ புக்ஸ் கூட நிறைய வந்துருச்சு. ஸோ லேர்னிங் இஸ் something that I would strongly suggest. Keep learning, keep evolving and focus பண்ணுங்க. வேலையில இருந்துட்டே பண்ணணுங்கிறது ஒரு சில நாட்களுக்கு நம்ம பண்ண முடியும், பட் ரொம்ப லாங் டேர்முக்கு போக முடியாது. அதனால focus is really important when you start. Yeah, so that's something that I wanted to suggest. Okay, nice Suresh, nice, thank you. And then Tamilpreneur சார்பாகவும் Tamilpreneur listeners சார்பாகவும் வந்து சாய்காந்த் கூடிய சீக்கிரமே வந்து 100 outlets ரீச் ஆனோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். And our best wishes to Suresh also. Thank you, Shyam. It was a lovely interview. Thank you so much for the opportunity. Wish you guys good luck. இன்னும் நிறைய interviews பண்ணி you need to impact a lot of people in that. Thank you. கண்டிப்பா சுரேஷ். Yes, thank you.